உங்கள் மத்தியிலே இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபையாக இந்த நாளை உங்கள் மத்தியிலே நான் இருப்பதை தேவ சித்தம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் அழைத்து வந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் சொன்னாங்க நிறைய ஆயிரங்களுக்கு பேசுவார், அதனால் இந்த சின்ன கூட்டத்துக்கு பேசுவாரா அப்படின்னு. நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, வேதம் சொல்லுது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன்னு. கர்த்தரே 2 பேர் வந்தாலே வந்துடுறேன்றாரு. நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கத்திரி விதமாய் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அன்போடு அழைத்த அன்பு போதகர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் இந்த சபையை கொண்டு வந்தார், ஊழியத்தை கொண்டு வந்தார். இனிமேலும் கர்த்தர் கொண்டு சென்று தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் உங்கள் பிரயாசங்களையும் கர்த்தர் பெருகச் செய்வாராக. கர்த்தர் இன்னும் வர்த்திக்க பண்ணுவாராக. உங்களை இன்னும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அந்த பாடலையும் இவ்வளவு பிரயாசம் எடுத்து ஒரு தரிசனத்தோடு அதை நீங்கள் வெளியிடுகிறீர்கள். கர்த்தர் அதை அநேகருக்கு ஆசீர்வாதமும் ஆறுதலுமாய் இருந்து, கர்த்தர் தொடர்ந்து அந்த பாடலின் வரிகளின்படியே கர்த்தரே கூட இருந்து நம்பிக்கையோடு உங்களை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்யும்படி வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை கிருபையாய் செய்வாராக. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. நம்முடைய வேத புஸ்தகங்களை 1 சங்கீதம் 3 வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சங்கீதம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையை வேதம் பல நிலைகளிலே ஒப்பிட்டு பேசுகிறது. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய அநித்தியமான வாழ்க்கையை வெளிப்படுத்துறதுக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல இருக்கிறது, காய்ந்து போகிற ஒரு பூவை போல இருக்கிறது, புகையை போல இருக்கிறது என்றெல்லாம் அநேக விதமான ஒப்பனைகள் மூலமாக பைபிள் நம்முடைய வாழ்க்கையை விளக்குது. மனிதனுடைய வாழ்க்கையை இப்படி விளக்கி கொண்டு வருகிற வேளையில் வேத புஸ்தகம் மனிதனை எப்படி சித்தரிக்கிறது என்று சொன்னால், ஒரு மரத்தை போல சித்தரிக்கிறது. அதுல அந்த மரத்தை குறித்து இங்கே எழுதியிருக்கிறது, ஒரு தேவனுக்கு பயந்த கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அடையாளம் என்னவென்றால், அவனுடைய மரமாகிய வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதாய் மாத்திரமல்ல, அது இலை உதிராமல் பச்சையாக செழிப்பாக இருப்பது மாத்திரமல்ல, அந்த மரம் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும் என்று வாசி. இப்போ கர்த்தர் நம்மை ஒரு மரமாக பார்க்குறாரு. அந்த மரமாகிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் வாஞ்சிக்கிறார் என்றால், ஒரு கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும்னு வாஞ்சிக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய மரங்கள் நட்டப்படுகிறது. அவங்க நாட்டிட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுறாங்க, அதை ரொம்ப பராமரிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சில மரங்களை பார்ப்பீங்களான்னா, இந்த மரங்கள் வெறும் வேலிக்காக தான் பயன்படுத்தப்படுது. சில மரங்கள் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படுது. சில மரங்களை பார்த்தீங்கன்னா வெறும் நிழலுக்காக பயன்படுது. சில மரங்கள் விறகுக்குனே கட்டி வளர்க்குறாங்க. ஆனால் தேவன் விரும்புகிற மரம் எப்படி இருக்குன்னு நான் சொன்னால், கனி கொடுக்கிற மரமாக இருக்கும். ஒரு கனியுள்ள மரம், அதாவது பலன் கொடுக்கிற ஒரு மரம். அதனால் ஒரு நன்மை உண்டாகுகிற ஒரு மரமாக இது இருக்கணும். வெறும் பார்வைக்காக ஒரு அழகான மரமாகவோ
ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக நிழல் கொடுக்கிறதாகவோ அல்ல, மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கத்தக்கதாக கனி உள்ளதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மரத்தை ஒரு மனுஷன் அழக அவன் ரசிக்கிறதுனால அந்த மரத்தினால் அவன் உயிர் வாழ முடியாது. ஒரு மரத்தினுடைய நிழல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவனுடைய ஜீவன் பாதுகாக்கப்படாது. எப்போ ஒரு மனுஷன் ஒரு மரத்தினால் பிழைப்பான் அல்லது அவனுக்கு உயிர் ஊட்டும் என்றால் அது கனி கொடுக்கும் போதுதான். ஒரு மனிதனுடைய பசியை ஆற்றுவது நிழல் அல்ல, ஒரு மனிதனுடைய பசியை ஆற்றுவது அழகல்ல, கனி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கனி உள்ள மரமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இது எப்படி என்று சொன்னா, ஒரு மரத்தை நடுகிறவன் அந்த மரத்திற்காக எவ்வளவோ செலவழிக்கிறான். அதற்கு தண்ணீரை கொடுக்கிறான், அதற்கு மருந்தை கொடுக்கிறான், அதற்கு பராமரிப்பை கொடுக்கிறான், பாதுகாப்பை கொடுக்கிறான். இந்த மரம் ரொம்ப வாங்கி கொண்டே இருக்கு. ஆனால் இந்த மரத்திட்ட அவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, வாங்கிட்டே இருக்கிற மரம் என்றைக்கு எனக்கு கொடுக்க போகுது, அதுதான் அவன் எதிர்பார்க்கிறான். ஆண்டவர் கூட நம்மகிட்ட எவ்வளவு நாள் தான் நீ தண்ணீரையே குடிச்சிக்கிட்டு இருப்ப, எவ்வளவு நாள் தான் என்னுடைய நன்மையே நீ வாங்கிட்டு இருப்ப, நீ எப்போ கொடுக்க போகிற? வேதம் சொல்லுது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கி. இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு கன்சியூமர் போல பெற்றுக்கொண்டே இருக்கிறதா இல்ல, ஒரு கான்ட்ரிபியூட்டரா மாறணும். நாம பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, நம் மூலமாய் அநேகருக்கு ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படி தேவன் நம்மை ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மரமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இதை குறித்து வேதம் நமக்கு சொல்லும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எல்லாரும் சொல்லுங்க, ஏற்படுத்தினேன். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார். இங்கிலீஷில் ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ டு பி ஃப்ரூட்ஃபுல்னு இருக்கு. நமக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார். என்ன அப்பாயின்மெண்ட்னு கேட்டா, நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா கனி கொடுக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? கனி கொடுக்க வேண்டும். வளர்ந்தா பத்தாது, பச்சை பசேல் இருந்தா பத்தாது, நல்ல நீர்க்கால் ஓரமா உட்காந்து தண்ணி குடிச்சா பத்தாது. நீங்க என்னவா மாறணும்? கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். இதற்காகவே நீங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் அப்பாயிண்டட். நீங்க இதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் பி ஃப்ரூட்ஃபுல் என்று இருக்கு. ஃப்ரூட்ஃபுல்னா நீங்க கனி உள்ளவர்களாய் இருங்க. கர்த்தர் நம்மை கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, கனி கொடுக்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதே எதற்குன்னு சொன்னா, நான் கனி கொடுக்கிறவனா இருக்கணும், கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க பழுகுங்க, கனி உள்ளவர்களா இருங்க. உங்க வாழ்க்கையில கனி எப்போ பார்த்தாலும் உங்க மரத்துல கனி உள்ளதா இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் நம்மை கனி கொடுப்பதற்காக ஏற்படுத்துறது மாத்திரமல்ல, கனி கொடுப்பதற்காக நம்மை ஆசீர்வதித்தது மாத்திரம் அல்ல. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகள் கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வாசி. கனி கொடாததை தேவன் அறுத்து போடுகிறார். அப்போ he has appointed me to be fruitful.
கனி கொடுக்கும்படி என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். He has blessed me to be fruitful. கனி கொடுக்கும்படி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். மூன்றாவது, he cautions me to be fruitful. நான் கனி கொடுக்கும்படி என்னை எச்சரிக்கிறார். கனி கொடுக்காம இருந்துராத. எவ்வளவு நாள் நீ நாட்டப்பட்டிருக்கிறன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு பெரியதா இருக்கிற, எவ்வளவு பச்சை பசேல் என்று தெரிகிற அப்படின்ற தோற்றத்தையும் அனுபவத்தை வைத்து மேன்மை பாராட்டதப்பா. கனி கொடுக்கிற ஒரு கொடியாக இருக்கணும், கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கணும். அவர் சொல்லுகிறார், நீ கனி கொடுக்க தவறினால் உன்னை நான் அறுத்து போடுவேன், வெட்டி போடுவேன். இதை தான் யோவான் ஸ்நானகனும் தன்னுடைய பிரசங்கங்களில் செய்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை பார்க்கும் பொழுது, பரிசேயர் சதுசேயரில் அநேகர் ஞான ஸ்நானம் பெறும்படி யோவான் ஸ்நானகன் இடத்திலே வந்தார்கள். அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்தில், இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அப்போ கனி கொடுக்கிறது அப்படின்றது கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் நம்ம தெரிந்தெடுக்க முடியாது. கனி கொடுக்கவில்லை என்றால் வேதம் சொல்லுது, அதை வெட்டுன்று எங்க போட்டுருவாங்க, அக்கினியிலே போடுவாங்கன்னு சொல்லி போட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது கனி உள்ளதா இருப்பதற்காக நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கனி கொடுப்பதை குறித்து எச்சரிக்கிறார். நான் நிச்சயமாக கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. எங்க நாம கனி கொடுக்கணும், எந்த இடத்துல கனி கொடுக்கணும்? 3 காரியங்களை சொல்ல முடியும். முதலாவது 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமானால், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்ப கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது எங்க துவங்குது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய சொந்த வீட்டில் தான் துவங்குது. எங்கேயோ அறியாத ஒரு இடத்துல, அறியாத ஊர்ல கனி கொடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. முதலாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை அல்லது பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை என்பது எங்கே துவங்குதுன்னு கேட்டா, சொந்த வீட்டுக்குள்ள தொடங்குது. நம்முடைய குடும்பத்தார் நடுவிலே கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டார் நடுவிலே நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கதான் அது ஆரம்பிக்குது. ரெண்டாவது அங்கிருந்து எங்க போகுது அப்படின்னு கேட்டா, நீங்கள் 92ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசித்தால், 92:12 இல்லம்மா 92:14 மன்னித்து 14. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படி வாசிங்க. அவர்கள் என்ன செய்வாங்க? முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்க. அப்ப கனி கொடுக்கிறது அப்படின்றது முதலாவது சொந்த வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். ரெண்டாவது இந்த கனி எவ்வளவு நாள் கொடுக்கணும் அப்படின்னா, முதிர் வயது வரைக்கும் கொடுக்கணும். அப்படின்னா நான் இள வயதுல கனி கொடுத்தேன், என் சிறிய வயதுல ரொம்ப பிரயோஜனமா இருந்தேன், இப்ப வயசாகி போச்சு, இப்ப நான் ஒன்றும் செய்யறது இல்லைன்னு சொல்லக்கூடாது. முதிர் வயதிலையும் கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி நாள் வரைக்கும் கனி உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நம்ம கொடுத்த ஜீவிய காலம் எல்லாம் நம்ம பிரயோஜனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதிர் வயது மட்டும், அவனுக்கு ஜீவன் உள்ள மட்டும் அவன் கர்த்தருக்காக பிரயோஜனமா இருந்தான். அவன் சொல்லுகிறான், ஒரு காலத்துல என்கிட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் ஒனேசிமோ. இந்த ஒனேசிமோ பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான். ஆனா இப்பொழுது எனக்கும் உமக்கும் பிரயோஜனம் உள்ளவனா மாறிட்டான் அப்படின்னு ஒனேசிமோவை பற்றி சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், பான பலியாக வார்க்கப்பட்டு போகும் காலம் வந்தது. கடைசி வரைக்கும் தான் வாழ்க்கைய கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு ஊழியனாக தன்னை வைத்து கொண்டார். உண்மையா சொல்ல போனா, கர்த்தருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பதற்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இந்த உலகத்துல தான் 60 வயசு ஆனவுடனே ஒரு கொம்பை கையில கொடுத்து வீட்டுக்கு போங்கன்றுவாங்க.
அவ்வளோதான், நீங்கள் இதுக்கு மேலே பிரயோஜனப்பட முடியாது, இதற்கு மேலே உங்களால் எந்த பயனும் இல்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் முதிர் வயதிலேயும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதற்கு முடிவே கிடையாது, வயது ஒரு அளவே கிடையாது. எக்காலத்திலும் கனி உள்ளவர்களாக இருக்கணும். ஜீவிய காலத்தில் நாம் எவ்வளவு நாள் நாம் தண்ணீர் குடிக்கிறோமோ, எவ்வளவு நாள் மரம்னு பேர் பெற்றிருக்கோமோ, அந்த மரத்தில் என்ன இருக்கணும்? கனி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் பிரயோஜனமாக இருக்கணும் கர்த்தருக்காக. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சிலுவை மரத்துக்கு போகிற வரைக்கும் பிரயோஜனமாக இருந்தார். போகிற வழியில் பேதுரு அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டி போட்டான், அங்கே நின்று சுகமாக்கிட்டு தான் கிளம்பி போனார். சிலுவையில் தொங்குறார். இப்போ இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உயிர் பிரிய போகுது. பக்கத்தில் அந்த நேரத்தில் ஒரு கள்ளன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லலை, ஏப்பா இவ்வளோ நாள் ஊழியம் பண்ண, அப்போல்லாம் வராமல் சாக போகிற நேரத்தில் வந்து என்னை நினைச்சு கொள்ளுன்னு இப்போ வந்து என்னை தொந்தரவு பண்ணுறியேன்னு சொல்லலை. வேதம் சொல்லுது, இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பாய். அப்போ அவருடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் பிரயோஜனமாக இருந்தார். இதுதான் நமக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு முறை ஒரு வயதான ஊழியன் இருந்தார். அவர் நாகர்கோயிலில் இருந்தார். அவர் பேர் வந்து தேவசகாயம் ஐயான்னு அவர் பேர். ரொம்ப வயசானவர், பெரிய தாடி வச்சுட்டு இருப்பார். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், தங்கி இருக்கிறார், எங்கள் சர்ச்சில் பேசியிருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சம்பவம் சொன்னார். ஒரு முறை இப்போ அவர் வரும்போது 80 வயதுக்கு மேலே அவருக்கு. அப்போது வயதான அந்த மனிதன் வந்து ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, நான் இத்தனை வருஷம் நான் வந்து உமக்காக ஊழியம் பண்ணிட்டேன், இப்போ ரொம்ப வயசாகி போச்சு, எனக்கு படுக்கை விட்டு எழும்புறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனைப்படுறேன் நான். இப்போ வயசான பிறகு நான் கொஞ்சம் இளைப்பாற விரும்புகிறேன். நான் கடைசி காலங்களாவது நான் இவ்வளவு நாள் ஓடி ஓடி உழைச்சிட்டேன், கொஞ்ச நாள் நான் இளைப்பாறிட்டு உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு அன்றைக்கு ஏதோ ஒரு வேலையாக அவர் வந்து எழுந்து அன்றைக்கு பக்கத்தில் இருந்த மார்க்கெட்டுக்கு போனாராம். இந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது இவருக்கு எதிரில் ஒரு மாட்டு வண்டி ஒன்று இவரை எதிர்த்து அப்படி அந்த மாட்டு வண்டி வந்துட்டுருக்கு. இந்த மாட்டு வண்டி வந்து வரும்போது என்ன நடந்துன்னே தெரியல, திடீர்னு அந்த மாடு அப்படியே தரையில் விழுந்துருச்சான். அது விழுந்து அது எழும்ப முடியாமல் கஷ்டப்படுது. இந்த மாட்டை ஓட்டுறவன் வந்து இது என்னன்னே தெரியாமல் அவன் போட்டு வாரனால போட்டு அடின்னு அடிக்கிறானா. ஆனால் இந்த மாடு வந்து அது என்ன பண்ணுச்சுன்னா, அது கீழே விழுந்துட்டு வாயெல்லாம் நுர தள்ளிக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு உயிர் போகுது, அதான் உண்மை. அதுக்கு உயிர் போகும்போது அது வந்து வேதனையில் வந்து அப்படியே நுர தள்ளிக்கிட்டு அப்படியே ஆன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த கண் அப்படி வெளியே வந்து இவர் இதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணு இவற்றை பேசுகிற மாதிரி இருந்துச்சான். அந்த கண்ணுலேருந்து அந்த மாடு சொல்லிச்சான், ஐயா நான் வந்து என் எஜமானுக்காக இவ்வளவு நாள் நான் வேலை செஞ்சேன், என் சாகிற வரைக்கும் அந்த மனுஷனுக்காக நான் உண்மையாக உழைச்சேன், உயிர் பிரிய போது பிரியும் போது கூட வேலை செஞ்சுக்கிட்டு தான் பிரியுது அப்படின்னு அந்த கண்ணு பேசிச்சான். இதை கேட்ட உடனே உணர்த்தப்பட்டவரா ஒரு ஆண்டவர்கிட்ட திரும்ப ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவரே, ஒரு மாடே சாகிற வரைக்கும் தான் எஜமானுக்காக வண்டி இழுக்குது அப்படின்னா நான் சாகிற வரைக்கும் உமக்காக ஓடுவேன் ஆண்டவர், உமக்காக ஊழிய செய். அப்போ கனி தருவது என்பது முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. சும்மா புஷ்டியா இருக்கிறது இல்லை, சும்மா பசுமையா இருக்கிறது இல்லை, கனி தந்து பசுமையா இருக்கணும். எது வரைக்கும்? நான் முதிர் வயது வரைக்கும். மூன்றாவது, இந்த கனி தருகிறதை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்தால், யாத்ராகமம் 1:7, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பலுகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. ஆங்கிலத்தில் இது எழுதப்பட்டிருக்கு, the children of Israel were fruitful. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாக பலுகி இருந்தார்கள் அப்படின்ற வார்த்தையை
மிகுந்த கனி உள்ளவர்களா இருந்தார்கள்னு போட்டிருக்கு. மிகுந்த கனி உள்ளவர்களா இருந்தாங்க, தேசமே அவர்களால் நிறைந்தது. இதை எப்போ இந்த வார்த்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னா, எல்லாம் சௌகரியமா வசதியா எல்லாமே அவர்களுக்கு சாதகமா இருந்த காலத்தில் அவங்க கனி கொடுக்கிறவர்களா இல்லை. அவங்க எப்போ கனி கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவருடைய ஜீவனே கசப்பாகும்படி அவர்களுக்கு உபத்திரவம் வந்தது. அந்த தேசத்தினுடைய ராஜா அவர்களை மிக கடுமையாக வேலை வாங்கினான். அவர்கள் சுமக்க முடியாத பாரத்தை அவர்கள் மேல் சுமத்தினான். அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டான். அவர்களை வைத்து 2 பட்டணங்களை அவன் கட்டினான். அவர்களுக்கு எந்த ஒரு விடுமுறையும் கொடுக்கல, அவர்களுக்கு விடுதலை கொடுக்கல. அவங்க ஒரு சின்ன ஒரு உதவி கேட்க போனா கூட அதை வாய்ப்பாக பயன்படுத்தி இன்னும் அவர்கள் வாழ்க்கையை பாரப்படுத்தினான். அவங்க பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டும்படி மிகுந்த வாழ்க்கையை கசப்பாக்கி ரொம்ப வேதனையாக்கி. இன்னொன்று சொன்னா, வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக மாறி போச்சு. ஆனால் இந்த போராட்ட காலத்தில் வேதம் சொல்லுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா கனி உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்போ கனி கொடுக்கிறது என்பது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சாதகமாக, எல்லாமே சாதுரியமாக, எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கும்போது மட்டும் கனி கொடுக்கறது இல்லை, எல்லா காலத்திலும் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளவு பாடுபட்டாலும், எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும், நான் தொடர்ந்து உமக்காக நான் கனி கொடுப்பேன், உமக்காக பிரகாசிப்பேன். என் பாடுகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னுடைய போராட்டங்களை பார்த்து நான் மனம் தளர்ந்து போக மாட்டேன். எல்லா நிலையிலும் கனி கொடுப்பேன். அல்லேலூயா. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள அவர்கள் பிரவேசித்தாங்க. இந்த உலக ஓட்டத்தை அவங்க முடித்தாங்க. அவர்கள் மரிப்பதற்கு முன்பாக ஒரு 2.5 வருஷம் அவங்க அந்த கோவிட்ல பாதிக்கப்பட்டு அவங்க நுரையீரலில் கிட்டத்தட்ட 98% அஃபெக்ட் ஆகிட்டு 65 நாள் அவங்க வென்டிலேட்டரில் இருந்தாங்க. அவங்க உயிர் பிழைப்பாங்கன்னு யாருமே நம்பலை. டாக்டர்ஸ் ஒரு சின்ன உறுதி கூட கொடுக்கல, இவர் பிழைக்க மாட்டாரு என்று தான் சொன்னாங்க. ஆனால் அநேகருடைய ஜெபத்தை கேட்டு தேவ சித்தத்தின்படி கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு ஜீவனை கொடுத்து வீட்டுக்கு திரும்பி வர பண்ணார். இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் ஒரு சைடு உங்கள் லங் 98% ஃபங்க்ஷன் ஆகலை, அது ஒர்க் ஆகலை. இன்னொரு பக்கம் லங் கொஞ்சோண்டு மட்டும்தான் பிரயோஜனப்படுது, அது மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் இதை நீங்கள் எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் இளைப்பாறிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் இருக்கலாம். நம்ம உங்களை பாதுகாக்க முடியும். அவங்க 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க இயற்கையான காற்றை சுவாசிக்க முடியலை. ஏன்னா லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகலை, லேசாக அப்படி. அதனால் அவங்களுக்கு வெளியிலேருந்து ஆக்சிஜன் கொடுக்கணும். 24 மணி நேரம் ஆக்சிஜன் டேங்க்கில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. 24 hours அவங்களுக்கு ஆக்சிஜன். நம்ம மிஷின் வாங்கணும், மிஷின்லேருந்து ஆக்சிஜன் போயிட்டே இருக்கும். 10 நிமிஷம் கூட ஆக்சிஜன் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. இப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. இந்த 2.5 வருஷத்தில் ஆனால் பல செய்திகளை அவங்க கொடுத்தாங்க. வீட்டிலே உட்காந்து அதை செய்தி எடுப்பாங்க. கொஞ்சம் உட்கார ஆரம்பித்த உடனே செய்தி எடுக்க ஆரம்பித்து செய்திகளை பிரசங்கங்களாக வீட்டிலிருந்தே நாங்கள் பிரசங்கங்களை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க ரொம்ப அதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு செய்தினா அப்பா பொதுவாக ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பொதுவாக பேசுவாங்க. அப்போ இந்த செய்திகளை நாங்கள் எடுத்து சபையில் போட்டோன்னே ஜனங்களுக்கு ஒரே உற்சாகம், ஒரே சந்தோஷம். அப்பா பாஸ்டர் திரும்ப பேசிட்டாரு, பழைய குரல் வந்துருச்சு அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு அதை வச்சுட்டு. அப்போது இந்த ஒரு செய்தி எடுக்கணும்னா 3 நாள் ரெக்கார்டிங் பண்ணுவோம். 3 நாள், ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், அதிகபட்சம் 25 நிமிஷம் எடுக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால மூச்சு விட முடியாது. இந்த 20 நிமிஷமும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு கட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாது. ஸோ ஆரம்ப கட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் டியூப் வச்சுருப்பாங்க. டியூப் வச்சுக்கிட்டு பிரசங்கம் கரெக்டாக ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிற நேரம் டியூப் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு 5 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி பேசிட்டு மூச்சு அடைக்கிற மாதிரினோடனே கேமரா ஆஃப் பண்ணிட்டு உடனே திருப்பி ஆக்சிஜன் வைப்போம். ஒரு 20 நிமிஷம் அப்படி ஆக்சிஜன் எடுத்துட்டு கொஞ்சம் திரும்ப அவங்க மூச்சு வந்ததுக்கப்புறமா திரும்ப அடுத்த 10 நிமிஷம் இப்படி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இதை எங்கள் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு, எங்கள் சபையில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அவரை கவனிச்சிட்டு இருந்தாங்க. என்னக்கிட்டே சத்தம் போட ஆரம்பிச்சாங்க, என்ன பாஸ்டர் ஆக்சிஜன் டியூப்பை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு அவர்,
நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் ஒரு பேஷண்ட், அவரை வந்து கொஞ்சம் இளைப்பாற விடுங்கப்பா சார், அவர் உயிரோடு வந்ததே பெரிய கிருபை, நீங்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் பேசுங்க, ஏன் அவரை தொந்தரவு பண்ணுறீங்க, அவரை ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? நான் சொன்னேன், நானா ஃபோர்ஸ் பண்ணுறேன்? நான் வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் பேசியே ஆவேன்னு நிற்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட எத்தனையோ முறை பேசிட்டேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு நாள் ரொம்ப என்னை ஃபோன் பண்ணி சத்தம் போட்டார் டாக்டர். கொஞ்சமாவது மனிதாபியம் உங்களுக்கு இருக்கணும் அப்படி அப்படின்னு. எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிட்டு. அப்போது ஒரு நாள் அப்பா வந்து ஒரு செய்தி எடுக்கணும்பா அப்படின்னா, எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, எல்லோரும் வெளியே போக சொல்லிட்டேன், அங்கே இருந்த நர்ஸ் எல்லோரும் வெளியே போக சொல்லிட்டேன். அப்போ அப்பாட்ட சொன்னேன், அப்பா டாக்டர்லாம் என்னை திட்டுறாங்க, இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் வதைக்கிறோன்னு திட்டுறாங்க, நீங்கள் வந்து சுகமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை பிரசங்கம் வேணால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 50 வருஷமாக இந்த சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஊழியம் செஞ்சிட்டீங்க, இதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க? போதும்பா போதும், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் அவ்வளோ இருமுறீங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணி ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் 7 நாள் அவங்க வந்து அப்படி இருமுவாங்க, முடியாமல் இருமுவாங்க, ஏன்பா அப்படி கஷ்டப்படுறீங்க? அப்பா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டே இருந்தாங்க. கேட்டே இருந்துட்டு என்னை பார்த்து கேட்டாங்க, ஏண்டா என்ன ஆகும்? நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணால் என்ன ஆகும்? செத்து தானடா போவேன். ஒரு நாள் என் விசுவாசி சொல்லக்கூடாது, என் பாஸ்டர் கடைசியில் கால் நீட்டி போட்டு ரெஸ்ட் எடுத்து செத்தாருன்னு சொல்லக்கூடாது, ஊழியம் செஞ்சுட்டே செத்தாருன்னு சொல்லணும்டா. அதுதான் வாழ்க்கை. அதே போல தான் கடைசி வரைக்கும் மனுஷன் தனக்கு இருந்த கொஞ்சம் பலத்தை வச்சுக்கிட்டு தன்னால் எவ்வளவு முடியுமோ ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்தே அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனார். இப்போ அவருடைய தரிசனம் என்னன்னு கேட்டால், என்ன உபத்திரவம் வந்தாலும் கனி கொடுக்கிறத நிறுத்தக்கூடாது, என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்காக ஓடணும், கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த கனி கொடுக்கிறதுனா என்ன? நான் திரும்ப ஆரம்பத்திலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், கனி கொடுக்கணும். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, கனினா என்னங்க? மரத்தை பார்த்தா கனி இருக்கு, நான் என்ன கனினா என்ன கனி, அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அதுதான் இன்னைக்கு விளக்க போறேன். கனி கொடுக்கிறதுனா என்ன? கனி கொடுக்கிறது அப்படின்றது ஒரு உருவகமான வார்த்தை, அது வந்து நேரடியாக நம்மகிட்ட சொல்லலை. ஆனால் ஆண்டவர் ஒரு மரத்தினுடைய பலனை வைத்து நம்மகிட்ட பேசுறாரு. அதுல அர்த்தம் என்ன? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு வாஸ்தவமே. தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறது என்றால் என்ன? வாட் டஸ் இட் மீன்? இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? கனி கொடுக்கும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை நான் சொல்ல முடியும். கனி கொடுக்கிற வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயும் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார், அல்லது கனி தருவான் என்றார். இந்த ஓமானம் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரு முறை இயேசு ஒரு ஓமானம் பேசுறாரு, ஒரு உதாரணம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதையை தூவும் போது சில விதைகள் வந்து வழி அருகே விழுந்தது. அந்த விதைகளை வந்து பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. சில விதைகள் வந்து கல் மேலே வந்து விழுந்துச்சு, கற்பாறையின் மேலே விழுந்துச்சு. அதில் வந்து இருந்த கொஞ்சம் மண்ணை வச்சு வளைஞ்சுது. ஆனால் கொஞ்சம் வெயில் வந்தவுடனே அது பட்டு போயிடுச்சு. 3வது கொஞ்சம் விதை வந்து முள்ளுள்ள இடத்துல போய் விழுந்துச்சு, அல்லது வேலியில் விழுந்துச்சான்னு தெரியல. கொஞ்சம் வளர்ந்துச்சு, ஆனால் முள் வளர்ந்து முள் இதை போட்டு குத்துன உடனே அந்த செடியும் பட்டு போச்சு. ஆனால் அதே விதைக்கிறவன் வந்து இன்னொரு இடத்துல தூவும் போது விதை வந்து விழுது. அது என்னன்னு கேட்டால், நல்ல நிலம் அல்லது நல்ல உழப்பட்ட, நல்ல ஏர் ஊட்டின, நல்ல உரம் போட்ட ஒரு நிலம் ஒன்று இருக்குது. அதில் விழுந்தா அந்த விதை வந்து என்ன செய்யுதுன்னா, ஒன்று 30, கொஞ்சம் 60, கொஞ்சம் 100 மடங்கு என்ன கொடுக்குதுன்னா
பயிரை கொடுக்குது அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க, இதை அவர் எதற்கு உதாரணமா பேசுகிறார் என்றால், அவர் சொல்லுகிறாரு, இந்த விதைக்கிறவன் யார் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரன். இந்த விதை என்பது தேவனுடைய வசனம். இந்த நிலம் என்பது மனிதனுடைய இருதயம். சொல்லுங்க திரும்ப, 3 சொன்னேன். விதைக்கிறவன் யாரு சொல்லுங்க? ஊழியக்காரன். அப்புறமா விதை என்பது என்ன? தேவனுடைய வசனம். 3வது நிலம் என்பது என்ன? மனிதனுடைய இருதயம். நல்லா கவனிங்க, இதுல 2 காரியம் மாறாம இருக்குது. எந்த நிலமாக இருந்தாலும் ஒரே ஒரு ஊழியக்காரன் தான் எல்லா இடத்துக்கும் போறான். வழி அருகே விதைக்கவும், கற்பாறையின் மேல விதைக்கவும், முள்ளின் மேல் விதைக்கவும், நல்ல நிலத்துல விதைக்கவும் ஒரே ஊழியக்காரன் தான். வேற வேற விதைக்கிறவன் இல்லை, ஒரே விதைக்கிறவன் தான். 2வது விதை. இந்த விதையும் பார்த்தா இந்த 4 நிலத்துக்கும் ஒரே விதை தான். நல்ல நிலத்துக்கு நல்ல விதை, வழி அருகே கெட்ட விதைலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே விதை. அப்படின்னு அர்த்தம் என்ன? பிரசங்கியார் ஒருத்தர் தான், பிரசங்கமும் ஒன்று தான், பாஸ்டரும் ஒருத்தர் தான், பைபிளும் ஒன்று தான், ஆசிரியரும் ஒருத்தர் தான், பாடமும் ஒன்று தான். எல்லாருக்கும் ஒரே பொதுவாக வசனம் வருது. ஆனால் வித்தியாசம் எங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு இருதயத்தில் தான் வித்தியாசம் இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு விதைக்கு பலனே இல்லை, நோ எஃபெக்ட். அதில் விதை விழுந்த மாதிரியே தெரியல, எந்த பலனுமே கிடைக்கல. ஆனால் அதே விதை இன்னொரு இடத்துல போய் விழுது, அங்கே பார்த்தா 100 மடங்கு பலன் வருது. என்ன வித்தியாசம்? ஒரே நேரத்தில் விதைக்கப்பட்டது, ஒரே மனிதனாக விதைக்கப்பட்டது, ஒரே வகையான விதை கொடுக்கப்படுகிறது. எப்படிங்க இந்த பலன்ல வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்டா, கனி கொடுத்த பகுதி என்னன்னு கேட்டா விதையில இல்லை, அது விதைக்கிறவன்ல இல்லை, அது எங்க இருந்துச்சுன்னா ஒருவனுடைய இருதயத்தை பொறுத்து இருந்தது. அப்போ கனி கொடுக்கிறவன் அப்படின்னா யாருன்னு கேட்டா, நல்ல நிலமாகிய நல்ல இருதயம் உள்ளவன். ஹல்லேலூயா. அப்போ கனியுள்ள ஜீவியம் அப்படின்னா அது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றா, நல்ல இருதயம் உள்ளவன். நல்ல இருதயம் உள்ளவன். நான் ரொம்ப அன்பா சொல்றேன், கர்த்தருடைய வசனம் ரொம்ப வல்லமை உள்ளது தான், அது ரொம்ப பெரிய கிரியை செய்யக்கூடியது தான். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறவனுடைய இருதயம் தீங்கால நிறைந்திருக்குமானா அந்த வசனத்தினால ஒரு பலனும் வரவே வராது, அது பிரயோஜனம் இல்லாமலே போயிடும். அந்த வசனம் ஒரு நன்மையும் கொண்டு வராது, கனியை உண்டாக்காது. அப்போ நான் கனி உள்ளவனா இருக்க வேண்டுமானால் பிரசங்கத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பிரசங்கியார மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எதை மாத்தினா போதும்? இருதயத்தை மாத்தினா போதும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இருதயம் மாறாம எவ்வளவு சிறந்த பிரசங்கியார் வந்தாலும், எவ்வளவு ஆழமான பிரசங்கம் கேட்டாலும் ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை. நான் உண்மையா சொல்றேன், இருதயம் மாத்திரம் சரியா இருக்குமானா அது ஒரு சின்ன கடுகு விதையா இருந்தா கூட விதைக்கப்பட்டால் மிகுந்த பலனை தரும். அல்லேலூயா. நிச்சயமா அது தரும். நிறைய வேளை நம்ம இருதயத்தை மாற்றுறதுக்கு நமக்கு மனம் இல்லாம நம்ம வேற பிரசங்கியார் வரணும்னு நினைக்கிறோம், வேற பிரசங்கம் கேட்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நான் சொல்லுவேன், எதுவும் மாற்றாது. கனி உள்ள வாழ்க்கை ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் அவன் நல்ல இருதயம் உள்ளவனா இருப்பான். அந்த இருதயமாகிய நிலம் பண்படுத்தப்படணும். அந்த இருதயத்தில் உள்ள கல்லெல்லாம் எடுத்து விடணும். கல்லான இருதயம் எடுக்கப்பட்டு சதையான இருதயம் வரணும். அந்த இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் நீக்கப்படணும். ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த இருதயம் ஆயத்தமுள்ளதா இருக்குமானால் நிச்சயமாகவே அது பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானா என்ன செய்யாது? கனி கொடுக்க மாட்டாது. அப்போ நாம நம்மளை செட்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே கனி கொடுப்போம். நிச்சயமா. இதை உணர்த்தும்படி ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஓமானத்தை லூக்கா 13ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள்ல சொல்றார். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது, ஒரு முறை ஒரு தோட்டம் ஒன்று இருந்தது. என்ன தோட்டம்னா திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் அந்த எஜமான் உள்ள வருகிறார். திராட்சை தோட்டம் எல்லாம் கனி இருக்கு, அதுக்கு நடுவில் வர்ற அத்தி மரத்தை போய் பார்த்தா மரம் நல்லா வளர்ந்துருக்கு, பச்சை பசேல்னு இருக்கு. ஆனால் கனி தேடினா ஒரு கனியை கூட காணோம். அப்போ அவர் கேட்குறாரு, நான் 2 வருஷமா இங்கே வர்றேன், 2 வருஷமா இது கனி கொடுக்கல அப்படின்றாரு. நல்லா கவனிங்க, இது எங்கே இருந்ததுன்னு கேட்டால், இது நல்ல கனி கொடுக்கிற ஒரு நிலத்துல தான் இருந்தது இல்லையா? இது நல்ல தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு, இதுக்கு நல்ல உரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இது நல்ல செழிப்பான பூமியில தான் உட்காந்துருக்கு. ஆனால் என்ன கொடுக்கல? கனி கொடுக்கல. உடனே இந்த எஜமானுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிட்டு அவர் சொல்றாரு, இது எதுக்குப்பா நிலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு, இதை வெட்டி போடு அப்படின்ற. உடனே தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஐயா கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க. நான் என்ன பண்றேன்னா, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். கனி கொடுத்தால் நல்லது, கனி கொடுக்காவிட்டால் என்ன செய்யலாம்? வெட்டி போடலாம். இதில் நான் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? கனி கொடுக்காத மரத்துக்கு ட்ரீட்மெண்ட் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா, கிளையில இல்லை, எங்க சுத்தி கொத்துறேன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இது வேற சுத்தி கொஞ்சம் கல்லா இருக்கு போல இருக்கு, அதை கொஞ்சம் கொத்தி விடுறேன், கொஞ்சம் எரு போடுறேன், அதனுடைய இருதயத்தை சரி பண்றேன். இந்த இருதயம் சரியானா அது என்ன ஆயிடும்? கனி கொடுக்கும். இந்த கூட ஆண்டவர் அதுதான் நம்மகிட்ட தேடுறாரு. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் கேட்கிறவனாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்து மிகுந்த கனி கொடுக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி வேதத்தில் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு பகுதி இந்த கந்தாகையின் மந்திரி ஆண்டுடைய வார்த்தையை கேட்டான் பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு எத்தியோப்பிய ராணியினுடைய ஒரு மந்திரி, எருசலேமில் கர்த்தரை ஆராதித்து விட்டு ரதத்தில் திரும்ப அவன் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறான். அந்த வழியில் அவன் வேத புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனோடு பிலிப்பு என்கிற ஒரு ஊழியனை கூட சேர்த்து அனுப்புகிறார். இவன் வண்டியில் ஏறி அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை விளக்கி அவனோடு பேசிக்கொண்டே வருகிறான். இயேசுவை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் பேசிக்கொண்டே வரும்போது, இந்த மனுஷன் பாருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்றியா, ஞானஸ்தானம் எடுக்கிறியா அப்படிலாம் கேட்கல. பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மனுஷன் அந்த இடத்துல ஒரு தண்ணீரை கண்டான். பார்த்த உடனே சொல்லுகிறான், இதோ தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறுவதற்கு எனக்கு தடை என்னன்னு சொல்லி உடனே வண்டியை நிறுத்தி இறங்கி போய் ஞானஸ்தானம் எடுத்து தான் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ அர்த்தம் என்னன்னா, ஒரே பிரசங்கம்தான், ஒரே பிரசங்கம், ஒரு முறை தான் கேட்டான். உடனே வண்டியை நிறுத்தி ஆண்டுடைய வார்த்தை கீழ்படிச்சிட்டு எழுப்பி போயிட்டான். ஏன் தெரியுமா? அவன் இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப அருமையான இருதயமாக இருந்துச்சு. இன்றைக்கு அநேக முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், கடினப்பட்ட ஒரு இருதயமா இல்லை, நல்ல இருதயமா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல இருதயம். கர்த்தருடைய வார்த்தை வருதா, அதை ஒரு முறை மேலே இன்னொரு முறை கேட்கறதுக்கு நான் காத்திருக்க கூடாது. கர்த்தர் பேசுவார், ஆனால் உடனே கீழ்ப்படிவேன், உடனே ஒப்பு கொடுப்பேன், உடனே என்னை நான் தாழ்த்துவேன். ஒப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயமா நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கனி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் கனி உள்ள வாழ்க்கை வாழ என் இருதயத்தை சரி பண்ணுங்க, என் இருதயத்தை நீங்க
சதையுள்ளதாய் மாற்றுங்க. என் இருதயத்தை செப்பனிடுங்க ஆண்டவரே. என் வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை திருப்பி கொண்டு கிழித்து கொண்டு உம்மிடத்துல வர்றேன். என் இருதயத்தை குணமாக்கும்பா. நான் குணம் பெற்ற ஒரு இருதயம் உள்ளவனாய் உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுக்க, நான் கீழ்ப்படிந்து கனி கொடுக்க எனக்கு கிருபை தார். அப்போ முதலாவது கனி உள்ளவர்கள் யார் என்று கேட்டா, அவங்க நல்ல நிலமாகிய இருதயம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்க தான் கனி உள்ளவர்கள். ஆமீன். ரெண்டாவது கனி உள்ளவர்கள் யார் என்று கேட்டால், நீங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, வாடையை எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. தன் காலத்தில் தன் கனியை தந்து, அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கனி என்பது நல்ல இருதயம் உள்ளவர்கள். ஆமீன். ரெண்டாவது கனி உள்ளவங்க யார் என்றா, கனி என்று பெயர் பெறுகிறவங்க யாருன்னா, ஏதோ கனி கொடுக்குறவங்க இல்லை. அவங்க எப்படி கனி கொடுக்குறாங்கன்னா, அருமையான கனி கொடுக்குறாங்க. அருமையான கனி. இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போவீங்களான்னா, இந்த பழக்கடைகளுக்கு போகிற பழக்கம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பழக்கடையில் ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி திராட்சை, இது மாதிரி நிறையா பழங்களை குமிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம போன உடனே ஆப்பிள் இருக்காப்பா 1 கிலோ போடு அப்படின்னு நம்ம கண்ணை மூடிடுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதை கொஞ்சம் தொட்டு பார்ப்போம். சில பேர் இருக்காங்க, எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வயசானவர். அவர் இறந்துட்டார். அவர் ரொம்ப பழம் வாங்குறதுல அவ்வளோ ரொம்ப கெட்டிக்காரர். அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த கடைக்கு போனாலும் அந்த கனியை எடுத்து மோந்து பார்ப்பார். அப்படி முகர்ந்து பார்க்கறதுலே சொல்லிடுவார், இது புளிக்கும், இது இனிக்கும்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அவருக்கு இருந்துச்சு, ஒரு டேலண்ட் இருந்துச்சு அவருக்கு. பார்த்த உடனே சொல்லுவார், இது நல்லா இனிப்பாக இருக்கும் பாஸ்டர், வாங்குங்க அப்படின்வார். அப்போ எதை தேடுவோம் நம்ம? என்ன மாதிரி கனி தேடும்? ஏதோ ஆப்பிள் மாதிரி தெரிஞ்சா போதும் அப்படின்னு நான் வாங்குவோம். என்ன பழம் வாங்கணும்? நல்ல பழம்னா என்ன பழம்? நல்ல பழம்னா என்ன பழம்? எப்படி இருக்கணும் நல்ல பழம்? சுவையாக இருக்கணும், அதான் நல்ல பழம் இல்லையா? சில பழம் பார்க்கறதுக்கு நல்ல பழப்பழம் இருக்கும், வாயில் வச்சா ஆகாது இல்லையா? நீங்கள் வெளியே இப்போ தர்பீஸ்லாம் போய் விற்பாங்க பாருங்க. இந்த தர்பீஸ் வாங்க போனீங்கன்னா, இந்த தர்பீஸ் விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பழமாக வச்சுருப்பான். எவ்வளோன்னா 100 ரூபான்னு வச்சுக்கிடுங்க. அப்பா 100 ரூபாப்பா, இதுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது, 80 ரூபா தான் தருவேன் அப்படின்னு. சார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சார் அப்படின்னு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாம்பிள் மாதிரி எடுத்து சாப்பிட சொல்லுவான். நீங்கள் சாப்பிட்ட உடனே நீங்கள் அதுக்குமா விலையே பேச மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அது எப்படி இருக்கு, என்ன ருசிங்க அது. 100 ரூபாய் தாராளமாக கொடுக்கலாம். அதே இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சப்புன்னு வச்சுக்கிடுங்க, அவன் ஓசியில் கொடுத்தோட வாங்க மாட்டீங்க. வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோப்பா, நான் வேற எங்கேயா போய் சாப்பிட்றேன், வேண்டாம் அப்படி. சில வீடுகளுக்கு போனால் சில பேர் ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க, சாப்பிடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃப்ரூட்ஸை பார்த்த உடனே பசி வேற, ஏதாவது சாப்பிடணுன்ட்டு மட்டும் எடுத்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டா பல்லெல்லாம் கூசுற மாதிரி புளிப்பா இருக்கும். அதற்கு அப்புறமா அந்த வீட்டார் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, வயிறு ஃபுல்லாக இருக்கு, வேணவே வேணாம். இன்னும் சில பேர் என்ன உஷாரா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் என்ன சாப்பிடுங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன் அவ்வளோ அருமையாக இருக்காது. ஆனால் அதே வேளை ரொம்ப ருசியாக இருந்துச்சு வச்சுக்கிடுங்க, நம்மகிட்ட சொல்லவே வேணாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்போம். எங்கெங்க வாங்கினீங்க இதை? ஊர்லேருந்து ஏதாவது வந்துச்சா? இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, இந்த மாதிரி மாம்பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் வரும், ஆந்திராலேருந்து மாம்பழம் வரும் பாருங்க. எங்கள் ஊர்லேருந்து வந்துச்சு, இது சித்தூர்லேருந்து வந்துச்சா, தடாலேருந்து வந்துச்சா கேட்க ஆரம்பிப்போம். எங்கேருந்துங்க இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது? அப்போ பழம்னா ஏதோ பழம், ஏதோ கனி சாப்பிடணும்னு நினைக்க மாட்டோம். அருமையான கனி. சில மாதங்களுக்கு முன்பாக எங்கள் ஆவடி சர்ச்சில் பழைய சர்ச்சில்
சர்ச்சுக்கு எதிரில் வந்து ஒரு பார்க்கிங் இடம் இருக்குது. அந்த பார்க்கிங் இடத்துல வந்து பில்டிங்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு இடம் வெட்டாந்திரையாக ஓப்பனாக இருக்கும். தரையெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். பார்க்கிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கூட்டம் அதிகமானவுடனே ஜனங்கள் உட்கார்றதுக்கு அந்த இடத்த மாற்றலான்னு சொல்லி நாங்கள் ஒரு ஷெட்டு மாதிரி போடலான்னு பிளான் பண்ணோம். இப்போ எங்கள் சபையில் ஒருத்தர் எல்லா ஷெட் ஒர்க்கும் அவர் தான் பண்ணுவார். அவரை கூப்பிட்டு பிரதர் இந்த இடம் ஷெட்டை வச்சு மூடிருங்கன்னு. அவர் உடனே எல்லாம் போட்டு டிசைன்லாம் போட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் சொன்னார். எல்லாம் சொல்லி முடிக்கும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் ஷெட்டு நல்லா அருமையாக வரும், ஆனால் ஒரு ஓரத்தில் வந்து ஒரு கொய்யாக்கா மரம் இருந்துச்சு. இந்த கொய்யா மரம் வந்து ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். அது ஒழுங்காக இருக்காது. அது ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது இந்த ஷெட்டை போடுறதுக்கு. சைட்லலாம் ஒரு 3-4 மரம் இருந்துச்சு. என்ன மரம்னு யார்கிட்டயே கேட்டேன், இது என்ன மரங்கன்னா பேர் கூட தெரில உங்களுக்கு. அது வந்து கனியும் வராது ஒன்றும் வராது, சும்மா ஏதோ வளர்ந்துச்சு, அதுவாக வளர்ந்துச்சு. அதெல்லாம் வெட்டி போட சொல்லிட்டேன். இந்த கொய்யா மரத்தை வந்து அவர் சொன்னார், இது ரொம்ப நெளிஞ்சு வளைஞ்சிருக்கு பாஸ்டர், நாளைக்கு இலையெல்லாம் கொண்டு போய் மேலே ஷெட்டு மேலே விழும், அதை க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இன்னொன்று இது போய் கொஞ்சம் வளைஞ்சு போச்சுன்னா ஷெட்டு வளைஞ்சு போயிடும், இது நம்ம வெட்டி போட்டுடலாம் பாஸ்டர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஷெட்டு போராட்டி கூட பரவாயில்ல, இந்த மரத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த கொய்யாக்காய் ரொம்ப பிடிக்கும். அதில் எங்கள் நிலத்தில் இருக்கிற அந்த கொய்யாவை போல் ஒரு கொய்யாவை நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. அது அவ்வளவு சுவையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அது காயே அவ்வளவு இனிப்பாக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்கங்க, அந்த கொய்யாக்காக ஒரு ஏரியாவே ஷெட்டு போடாமல் வச்சுருக்கோம். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த ஏரியா அப்படி ஓப்பனாக விட்டால் மழை தண்ணியெல்லாம் வந்து உள்ளெல்லாம் தண்ணி வரும். நான் சொல்லுவேன், வருஷத்தில் 4 நாள் மழை வரப்போகுது, விடுங்க, தண்ணி வந்தால் வந்துட்டு போட்டோம், மரத்தை என்ன பண்ணாதீங்க. ஏங்க ஏன் நான் சொன்னேன், அந்த மரத்தினால எவ்வளவோ அசௌகரியங்கள் வந்தால் கூட அதை நான் சகிச்சுக்கிறேன், பரவாயில்ல. ஏன், அந்த மரம் எப்படிப்பட்ட மரம், அருமையான கனிகளை கொடுக்கிற மரம். நம்ம வாழ்க்கை வந்து ஏதோ கனி கொடுக்குதுன்னு சும்மா பேருக்கு கனி கொடுக்கக்கூடாது, சும்மா பாலிஷாக இருக்கக்கூடாது, பார்க்குற கண்ணுக்கு நல்ல இன்பமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்குன்னா ருசியாக இருக்கும், அருமையான கனி. இன்னொன்று சொன்னால் வாழ வைக்கிற கனி, பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை. கனி உள்ளவர்கள் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, முதலாவது சொன்னேன், நல்ல இருதயம் உள்ளவர்கள். நம்ம இருதயம் செவ்வையா இருக்குமானா கனி இருக்கும். ரெண்டாவது, கனி உள்ளவர்கள் அப்படின்னா ஏதோ கனி அல்ல, நம்முடைய வாழ்க்கை அருமையான கனி. நீங்கள் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார் வேற்றப்பட்டதாயும் இருப்பதாக என்று வாசிக்கும். நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவை குறித்து சொல்லியிருக்கு, அவர்கள் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசி. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் தான் பேசுறாங்க, ஆனா இவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்கு, அவ்வளோ கிருபையா இருக்கு. எல்லாரும் தான் பிரசங்கம் பண்றாங்க, இவருடைய பிரசங்கம் வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் தான் வாழ்றாங்க, இவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் தான் பழகுறாங்க, ஆனா இவங்க பழக்கம் எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா, அருமையான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இனிப்பான சுவையான ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அதுதான் கனி உள்ள வாழ்க்கை. ஆண்டவரே, நான் அநேகருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை இருக்கணும், அநேகரை மகிழ பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதியிருக்கு, அவன் பிறப்பினால் நீங்க சந்தோஷப்படுவீங்க, அநேகர் சந்தோஷப்படுவாங்க. நம்ம வாழ்க்கை வந்து நம்மை சந்தோஷப்படுத்துதா அப்படின்றத விட நம்ம எத்தனை பேரை சந்தோஷப்படுத்துறோம் பாருங்க. ஒரு மரம் வந்து எப்போ விலையேற பெற்ற ஒரு நல்ல மரமாக கருதப்படும் சொன்னா, அந்த மரம் வந்து நிறைய பேரை சந்தோஷப்படுத்துது. அதை சாப்பிட்ட உடனே பசியோடு இருக்கிற அப்படியே முகமே மலர்ந்துருது. சில வேளை பார்த்துருக்கீங்களா,
சில இடங்களில் ஒரு கனி அப்படி சாப்பிட கொடுத்த உடனே அந்த கனி டேஸ்டாக இருந்துச்சுன்னா முகமே என்ன ஆகிடும், அப்படியே முகத்தில் சொல்ல வேணாம் புன்சிரிப்பு தன்னால் வந்துடும் இல்லையா? ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போது அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடாக இருக்குன்னு வச்சுக்கணுங்களேன், ஐயோ அது முகத்தில் என்ன ஒரு புன்சிரிப்பு. அந்த நேரத்தில் ஃபோட்டோ எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் சில வேளையில் சாப்பாடு தான் அது பேர், வாயில் வச்சிங்கன்னா முகத்தை காட்டும் பாருங்க, குரங்கு மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லும் தெரியுமா? இதை சாப்பிட்றதுக்கு சும்மா இருக்கலாம், என்ன இதை சாப்பிட்றதுக்கு சும்மா இருக்கலாம், பட்டினி கிடந்து சாகலாம் அப்படின்னு சொல்லும். அது தேவை பசியாக இருக்கலாம். சில குழந்தைங்க சாப்பிடாது, வேண்டவே வேண்டாம் போ இந்த சாப்பாடே வேணாம். ஆனால் ருசி உள்ளதை கொடுத்துருங்க. நீங்கள் சொல்லுங்க போதும் 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 சாப்பிட்டதெல்லாம் போதும், வயிறு வெடிச்சிட போகுது போதும், அப்போ கூட சொல்ல இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஏன் கேட்குறாங்க? அதோடைய ருசி. நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு திகட்டக்கூடாது. எப்படி இருக்கணும்னா இன்னும் கூட பேசுங்க, இன்னும் கூட நீங்கள் உயிர் வாழுங்க, இன்னும் கூட நீங்கள் அதிகமாக நீங்கள் பிரயோஜனமாயிருங்க. ஏன்னா ருசியுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பலவீனமான மனுஷன், அவர் ரொம்ப பலவீனமாக இருந்தார் சரீரத்தில். ஆனால் அவருடைய பிரசங்கங்கள், அவருடைய ஊழியெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஒரு நாள் அவர் எபேசியருடைய எல்லா மூப்பர்களையும் கூப்பிட்டு சொன்னாராம், இனிமே நான் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் போகிறேன், ஆனால் இனிமே உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் மரிச்சு போக போகிறேன். வேதம் சொல்லுது, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள்னு போட்டு. அப்போ அவன் வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனமாக இருந்திருக்கு பாருங்க. அவங்களால் அவரை மிஸ் பண்ணவே முடியல, கழுத்தை கட்டி கொண்டு அழுந்தானே, அவ்வளோ அருமையான வாழ்க்கை. ஆனால் இதே மனுஷன் முன்னால் இவர் வராருன்னு கேட்டாலே சர்ச்சையை அழுதுச்சு, ஐயோ நம்மை உபத்திரவப்படுத்த வந்தான் அப்படின்னு. ஆனால் அதே மனுஷன் இப்போ என்னவா மாறிட்டான்? ருசி உள்ளவனாய் மாறி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கனி உள்ளதுன்னா என்ன? நல்ல இருதயம். கனி உள்ளவர்கள்னா யார் தெரியுமா? நல்ல ருசி. கடைசியாக கனி உள்ளவர்கள்னா யார்? ஆதியாகமம் 49 22 23. ஆதியாகமம் 49 22 23. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் எங்கே படரும்? சுவரின் மேல் படரும். ரொம்ப அருமையாக இருக்கு. இங்கேயும் கனி கொடுக்கிற ஒரு மனிதனை பற்றி வாசிக்க. இவனுடைய வாழ்க்கையை பார்த்தா இந்த யோசேப்பு கனிதரும் செடி என்று அழைக்கப்பட்டான். கனிதருகிற ஒரு செடி. ஏன் தெரியுமா? இவனுடைய வாழ்க்கை என்னவாக மாறினது? நான் சொல்லுவேன், மூன்றாவதாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா மாறினது. ப்ராஃபிட்டபிள் லைஃப். அநேகருக்கு அவனால் மிகுந்த பிரயோஜனம் உண்டானது. பிரயோஜனம் உள்ள மனுஷன் இந்த யோசேப்பு. பிரயோஜனம் பாருங்க, இந்த மனுஷன் இந்த எகிப்து தேசத்திற்குள்ள கையையும் காலையும் கட்டி ஒரு கைதியாக அவனை உள்ள கொண்டு போனாங்க எகிப்து தேசத்துக்குள்ள. இவனுக்குன்னு ஒரு பெரிய பெயர், பிரஸ்தாபம், பட்டம், பதவி, படிப்பு ஒண்ணுமே கிடையாது இல்லையா? ஒரு போர்த்திபார் என்கிறவனோட வீட்டில் போய் வேலைக்கு போய் சேர்ந்தான், அடிமையாக இருந்தான். இவனுக்கு பெயர் கிடையாது, பட்டம் கிடையாது, பிரஸ்தாபம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, கீழ் மட்டத்தில் கிடந்தான். ஆனா இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுது, கனி தருகிற செடியாய் மாறினான். அர்த்தம் என்னன்னா, இவனுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினாலே அநேகருக்கு என்ன உண்டானதுன்னா ஜீவ ரட்சனை உண்டானது. ஒரு மனுஷன், ஜஸ்ட் திஸ் ஒன் மேன், இந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையினால ஒரு எகிப்தின் சாம்ராஜ்யமே உயிர் பிழைத்தது. இந்த மனுஷன் மாத்திரம் அந்த ஆலோசனை கொடுக்கலன்னா அன்றைக்கு பஞ்சத்தில் அத்தனை பேர் மரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த தேசத்தையே காப்பாற்றினது. அது மாத்திரம் இல்ல, அவனுடைய வில்வீரராக அவனை ரொம்ப மனமடிவாக்கின அவனுடைய சகோதரர்கள் வர்றாங்க, அவர்களையும் வாழ வைத்தவனாக நிற்கிறான். தனக்கு துன்பம் கொடுத்தவர்களையும் வாழ வைத்தான்.
இல்லையா? ஒரு கனி உள்ள வாழ்க்கை உள்ளவன் யார் என்றால் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஒரு மரத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு மரத்துல ஆயிரக்கணக்கான கனிகள் இருந்தாலும் அந்த கனி ஒன்றையும் அந்த மரம் சாப்பிடாது, இல்லையா? எத்தனை கனி தொங்கினாலும் அந்த மரம் ஒன்னாயிலும் தான் கனியை தானே என்ன பண்ணாது, சாப்பிடாது. இந்த கனியெல்லாம் யாருக்கு தான்? யாருக்கு தான்? மற்றவங்களுக்கு தான். அது எவ்வளவு கனி கொடுத்தாலும் அதை எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு பசியாறி போயிடுவாங்க. தனக்குன்னு ஒண்ணுமே எடுக்காது. ஒரு உண்மையான கனி உள்ளவன் யார் என்றா தனக்கு பிரயோஜனமா இருக்கிறது இல்லை, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறான். அவனுடைய வாஞ்சி, அவன் விருப்பமே எப்படி இருக்கும்னா அநேகருக்கு பயன், அநேகருக்கு நன்மை, அநேகருக்கு அவன் இரக்கத்தை கொடுக்கிறவனாக, அநேகரை வாழ வைக்கிறவனாக, அநேகருக்கு நன்மை செய்கிறவனாக அவன் மாறுகிறான். இந்த யோசேப்பு வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவனுடைய வாழ்க்கையில நிறைய பேர் அவனுக்கு தீமை செய்தாங்க, ஆனா அவனோ அவனிடத்துல வந்த எல்லாருக்கும் நன்மையன்றி வேற ஒன்றுமே செய்யல. நன்மை செய்கிறவனாய் அவர் இருந்தான். நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, கர்த்தரோ நீங்கள் காண்கிறபடி இன்றைக்கு அநேகருக்கு ஜீவ ரட்சனை உண்டாகும்படி கர்த்தர் என்னை உயர்த்தினார். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவருக்கு அநேக சத்துருக்கள் இருந்தாங்க. அவருடைய வார்த்தைகளால் அவங்க குத்தப்பட்டவர்களாக அவரை பிடிக்காம போயிட்டாங்க. அவரை கொலை செய்யணும்லாம் திட்டம் பண்ணாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இயேசுவோ நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு சாட்சி எழுதப்படணும். என்னுடைய வாழ்க்கை யார் என் அண்டையில் வந்தாலும் நன்மை செய்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:11 வாசிக்கிறோம். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். He is very profitable to me. 1 கொரிந்தியர் 10:23-24 பாருங்களேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. 24 ஒருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பிறனுடைய பிரயோஜனம், என்னுடைய பிரயோஜனம் அல்ல, பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒரு புதிய ஆண்டுக்குள்ள இந்த சபையும் இந்த ஊழியமும் பிரவேசிக்கும் போது, நீங்களும் அதோடு பயணித்து வரும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னை ஒரு கனி உள்ளவனாய் மாற்றுங்கப்பா, கனி உள்ள ஒரு சபையா மாற்றுங்க. ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கிற ஒரு சபையாக, ஒரு ஊழியமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கனி உள்ளவர்கள் என்றால் யார்? முதலாவது நான் சொன்னேன், இந்த கனி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க என்று சொன்னா, நல்ல இருதயம் உள்ளவர்களா இருப்பாங்க. எங்க இருதயம் செவ்வையா இருக்கட்டும் ஆண்டவரே, செவ்வையான இருதயத்தோடு உம்மை தேட கிருபைத்தார். கனி உள்ளவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அருமையான வாழ்க்கை வாழுகிறவர்கள். 3வது கனி உள்ளவர்கள் யார் என்றா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறான். எங்களையும் எங்க ஊழியத்தையும் இந்த நிலையில மாற்றுங்க ஆண்டவரே நம்ம கேட்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்முடைய வாழ்க்கையை கனி உள்ள வாழ்க்கையாய் மாற்றி தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு கனி தருகிற ஜீவியமா இருக்கட்டும். என் வாழ்க்கை கனி உண்டாகும்படி ஒரு நல்ல இருதயம் எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு நல்ல இருதயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் இருதயம் உமக்கு முன்பாக பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. என் இருதயத்துல உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் மறைக்க மாட்டேன். என் இருதயம் பொல்லாத வழிகளிலிருந்து திரும்பி இருக்கட்டும். என் இருதயம் நன்மையானவைகளையே பின்பற்றட்டும். என் இருதயம் கர்த்தருக்கு பயந்திருக்கட்டும், உமக்கு பிரியமானதே செய்யட்டும். ஆண்டவரே, என் இருதயத்திலே உம்முடைய அன்பு வெளிப்படட்டும். என் இருதயம் உமக்கு பிரியமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு தாங்க. என்னிலிருந்து வருகிற கனிகள் கசப்பாக அல்ல ஆண்டவரே, அது அருமையான கனிகளாய் வெளியே வரட்டும். இயேசுவே,
என்னுடைய கனிகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி என் ஜீவியம் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஜீவியமாய் மாற கிருபை தாங்கப்பா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் இந்த ஊழியமும் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியமா இருக்கட்டும். அநேகருக்கு அருமையான கனிகளை புசிக்க கொடுக்கிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு நற்கந்தமா இருக்கட்டும். நல்ல இருதயத்தோடு வாழ கிருபை தாரும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு கனி நிறைந்த வருடமாக இந்த வருடம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. என் நேசர் தம்முடைய அருமையான கனிகளை புசிக்கட்டும், புசிக்கட்டும். ஓ ரபந்தலர சந்தல ரபதுல பௌரே. பிரயோஜனம் உள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய் அநேகரை கர்த்தரண்டைக்கு திருப்புகிறதாய் ஆண்டவரே, இந்த ஊழியம் நிற்கட்டும் ஆண்டவரே, நிற்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லோ. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உள்ளத்தினாலத்திலிருந்து சொல்லுவோமா? நல்ல ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆமென். ஹல்லேலூயா. கனியுள்ள ஒரு வாழ்க்கையை, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல இருதயத்தை, ஆமென், நல்ல ருசியான கனியாகவும் நாம ஒரு ப்ராஃபிட்டபிளா ஒரு யூஸ்ஃபுல்லான கனியாக இருக்க வேண்டும். உள்ளத்தினாலிருந்து ஹல்லேலூயா. கனி செடி நீ நிலைத்திருக்கோ, அடியா கொடியேன் படர்ந்திலங்க, கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தனை சுத்தம் செய்ய பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உம்து நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உம்து நன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். நம்மத்தில் பாஸ்டர் கிப்சன் வந்து இந்த செய்தி, நல்ல செய்தியை கேட்டிருக்கோம். ஜெபித்து அதன் பின்பு பிரதர் சார்லஸ் அவர்கள் கையில் கொடுப்பாங்க. அவர்களும் ஜெபிப்பார்கள்.